மோசமான விமான விபத்து. இதுவரை 140க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் நாம் இந்த விபத்துக்கு காரணமான முக்கியமான விவரங்களை பார்த்து அது எப்படி கொடூர விபத்தாக ஆனது என்று தெரிந்து கொள்வோம். முவான் என்ற இடத்தில் தென் கொரியாவின் ஜேஜி ஏர் நிறுவனத்தின் போயிங் 737-800 விமானம் விபத்துக்குள்ளானது. இந்த விமானம் பாங்காக்கிலிருந்து முவான் நோக்கி பயணித்து வந்தது. அதில் 181 பயணிகள் இருந்தனர். ஆனால் இப்போது வரை 140 பேர் உயிரிழந்துள்ளனர் என அஞ்சப்படுகிறது. விமானம் பெல்லி லேண்டிங் முறையில் தரையிறங்க முயன்ற போது அதை தவறவிட்டு சுவரில் மோதியதில் தீப்பிடித்துள்ளது. மீட்பு பணிகள் தற்போது முன்னேற்றமாக நடந்து வருகிறது. இதற்கு முன்பு விமான விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் விமான போக்குவரத்து என்பது மிகவும் பாதுகாப்பானது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த விபத்து தொடர்பாக பல கேள்விகள் எழுந்துள்ளன. அது என்னவென்றால், அந்த விமானம் அதிவேகமாக தரையிறங்கியது ஏன்? பெல்லி லேண்டிங் முறையில் தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் இருந்தார்களா? விமானம் வட்டமிட்டு தீர்வை எதிர்பார்த்ததா இல்லையா? இந்த விபத்துக்கான காரணங்களை பற்றி விமான அதிகாரிகள் கூறியதை பார்த்தால், விமானத்தில் லேண்டிங் கியரில் பிரச்சனை இருந்ததால் பெல்லி லேண்டிங் முறையில் தரையிறங்க தீர்மானம் எடுத்துள்ளனர். அதே நேரம் விமானம் வட்டமிடாமல் நேரடியாக தரையிறங்கியது என்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரணம் என்னவென்றால், இவ்வாறு விபத்து நடந்ததற்கு மிக மோசமான வானிலை காரணமாக இருக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. இது மிக மோசமான விபத்து என்பதால் அங்கிருந்த விமான பணியாளர்கள் மற்றும் மீட்பு பணியாளர்கள் தங்களின் பொறுப்பை மிக முக்கியமாக புரிந்து தங்கள் பணிகளை மேற்கொண்டுள்ளனர். ஆனால் இந்த விபத்து சில முக்கிய கேள்விகளை தொடர்ந்து எங்களுக்கு முன்வைத்துள்ளது. இந்த விபத்துக்கான காரணங்கள் எப்போது தெளிவாக வெளிப்படுமோ என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது குறித்து உங்கள் கருத்துக்களை கீழே பகிர்ந்து கொள்ளவும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஊடகத்துடன் இணைந்திருங்கள்.